என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். பல நாட்களுக்கு பிறகு அம்மா தன்னுடைய பாதத்தை தொடச் சொல்லி உனக்கு ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதாக வாக்குறுதியை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் பாதத்தை தொட்டால்தான் உனக்கு நடக்குமா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கலாம். என் குழந்தை, அம்மாவின் பாதத்தை தொடச் சொன்னதற்கு காரணம் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு. என்னுடைய பாதமே கதி என்று சரணடைந்திருக்கின்ற பிள்ளை அல்லவா? என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் வந்தாலும் அதுவெல்லாம் எப்பொழுதுமே இந்த வராகி என்னை நம்பியதாகத்தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. எந்த நிலையிலும் அம்மை நம்மை காப்பாற்றுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு வேறு எதை பற்றியும் உனக்கு கவலை வேண்டாம். தினமும் உன்னுடைய இந்த நம்பிக்கையினால்தான் நான் உன் முன்னால் மீண்டும் மீண்டும் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, பொதுவாகவே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எல்லோருக்கும் எதுவாகவும் வாய்த்து விடுவது கிடையாது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வெளிவந்து கொண்டேதான் இருக்கும். இந்த கஷ்டத்திலிருந்து ஒருவருக்கு மீண்டு வர வேண்டும் என்றால் யாரோ ஒருவரினுடைய ஆறுதலும், யாரோ ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். தன்னைத்தானே யாரும் இங்கே தேற்றிக்கொள்ள முன் வருவதில்லை. தனக்கு கை விரல்கள் இருக்கின்றது, அதை வைத்து தன் கண்ணீரை துடைக்கலாம் என்ற எண்ணம் யாருக்கும் வருவதில்லை. எல்லாவற்றிற்குமே யாராவது ஒருவரின் உதவியைத்தான் தேடுகின்றோம் அல்லவா? அப்படியானால் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் தேவைப்படுகின்றது. அந்த ஆறுதலை உனக்கு கொடுக்க வருகின்றவர்கள் யாராக இருந்தாலுமே அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான மனநிறைவை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் பழகி இருக்கின்றது. எப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலுமே அதையெல்லாம் நாம் நிறைவாக பெறுகிறோம் என்ற உணர்வுகளும் உனக்குள் வந்து விட்டதல்லவா? என் தங்கமே, நீ நினைக்கலாம் நமக்கு தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கின்றது. எப்பொழுதும் தெய்வங்களை தேடிச் செல்கின்றோம். அவர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கு பூஜைகளை செய்து விளக்கேற்றி வழிபடுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இத்தனையையும் செய்த பிறகும் கூட எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகிறது? இதற்கு என்ன காரணம் என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான். ஏதாவது ஒன்று உனக்கு நடக்காமல் தள்ளி போகிறது என்றால் அது உடனடியாக நடந்தால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது என்ற அர்த்தம். அந்த கஷ்டத்திலிருந்து நீ உடனடியாக மீண்டு வர வேண்டும் என்றால் அது உன் கைகளுக்குள் கிடைக்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. அது உன்னை வந்து சேராமல் இருந்து விட்டாலே போதுமே. உனக்கு பிரச்சனைகளே வராமல் இருக்கும் அல்லவா? இனி வரக்கூடிய நேரங்களும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்பதனை நீ கஷ்டப்பட்டால்தான் தெரிந்து கொள்வேன் என்றால் அது உனக்கு கிடைக்கும். இல்லை என் பிள்ளை, இப்பொழுது பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்களே போதும், இனி எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அம்மா உனக்கு அதனை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, என்னுடைய பாதத்தை தொட்ட உன் மனது இப்பொழுது ஒரு வழியாக ஒரு நிலைக்கு வந்திருக்கும். உனக்கு ஆறுதலுக்கு ஒருவர் தேவைப்படுகின்றார். அந்த ஆறுதலை மட்டுமே உனக்கு கொடுத்து விட நான் விரும்பவில்லை. என் பிள்ளையே, பொதுவாக ஒரு வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அங்கு அவர்களால் இருக்க முடியவில்லை, அழுகையாக வருகிறது என்றால் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தெய்வத்தின் சன்னதியை தேடி ஓடுவார்கள். அங்கு
பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்வார்கள். தெய்வத்தை கையெடுத்து என் நிலையை கண்டு உனக்கு இரக்கமில்லையா? நான் இப்படி கண்ணீர் வடிக்கின்றேனே, இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறாயா என்ற கோபத்தை கொட்டி தீர்ப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்களின் மனது அமைதி அடைந்துவிடும். அதன் பிறகு தெய்வத்திடம், நீதானே எனக்கு எல்லாம், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று பார்த்து எனக்கு சரி செய்து கொடு என்று அன்போடு கேட்பார்கள். இதுதான் பிள்ளைகளினுடைய குணம் என்பது தெய்வத்திற்கு தெரியும். அதனால் அவர்கள் கோபப்பட்ட உடனேயே தெய்வம் சட்டென்று வருத்தப்படுவதில்லை. அவர்கள் கோபப்பட்ட உடனேயே இவர்கள் நிச்சயமாக அதற்காக உனக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்று எண்ணி விடுவதும் கிடையாது. என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன விஷயங்கள் சுற்றி வந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் எப்பொழுதுமே கவனித்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வராகியினுடைய பாதத்தை தொட்ட உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்காமல் போய்விடுமா? அம்மா சவால் விட்டு இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை மனதில் நீ தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான சிந்தனைகளோடும் இன்று இதனை தொட வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எல்லாமுமே இனி என்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை முடிவெடுத்து வைத்துக்கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வேதனைகள் வருகிறதே என்று வருத்தப்படாதே. நான் இருந்தும் உனக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. பல இன்னல்களும் பல சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை எல்லாமும் சந்தோஷப்படுத்துகின்ற காரணங்கள்தான் தெய்வத்தின் அருளால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எதிர்பாராத தருணங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழகு. என் குழந்தையே, சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்றவர்களினுடைய எண்ணங்களும் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக இருக்காது. இவர்கள் உனக்கு எதையுமே செய்திட நினைப்பார்கள். எந்த வகையிலும் உன்னை வேதனைப்படுத்த முன் வருவார்கள். ஆனால் என் குழந்தையே, எந்த விஷயத்தை நீ செய்ய நினைத்தாலும் எந்த விஷயத்தை நீ செய்ய துணிந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் கொடுப்பேன். அதனால் தானே அம்மா தொடர்ந்து உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான வேண்டுதல்களும் உனக்கான நல்ல வாழ்க்கையும் எப்பொழுதுமே என்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. என் பாதத்தை தொடுவதனால் உனக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை அல்லவா? அம்மாவின் பாதம் என் பிள்ளையினுடைய மனதில் நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். தாயின் பாதத்தை சரணடைந்திருக்கிறோம், அம்மா நம்மை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டாள் என்பது என் பிள்ளைக்கு புரிந்திருக்கும். என் குழந்தையே, நீ தேடுகின்ற ஆறுதலை நான் உனக்கு தருகிறேன். அதாவது இனி என்னை தொடும் பொழுது, இந்த தாயின் பாதத்தை தொடும் பொழுது உன்னை நான் உணர்ந்து கொள்கின்றேன். உன் மனது என்ன யோசிக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொள்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற உணர்வுகள் நீ தொட்டதும் எனக்குள் வந்து விடுகின்றது. அதை கொண்டு அம்மா உனக்கு பேரதிசயத்தை நடத்த நினைக்கிறேன். நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாயோ அதுவெல்லாம் எனக்கு சரியாக தெரிய வந்து விடுகின்றது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. என் தங்கமே, தாயானவளினுடைய அன்பு எத்தனை பெரிதாக இருக்கும் என்றால், நான் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்காக பயணிக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களையும் எதிர்பாராத தருணங்களையும் என்றும் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவை நினைத்து விட்டால் போதும், உன்னுடைய துன்பங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என்னை நீ மனதார ஒரு முறை சிந்தித்து விட்டால் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும்
நீ சரியாக உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய். மனது எல்லாவற்றையும் நீ சிந்தித்து சிந்தித்து குழப்பமடைவதற்கானது அல்ல. மனது எல்லா விஷயங்களையும் யோசித்து உன்னை வருத்தப்பட வைப்பதற்கானது அல்ல. என் குழந்தையே, எல்லா தெளிவும் உனக்கு கிடைக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே இந்த வாழ்க்கையை நீ கடந்து செல்ல பழகு. எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கிட பழகு. நிச்சயமாக வருவது எல்லாம் வரட்டும், போவது எல்லாம் போகட்டும் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்து விடுவாய். என் பிள்ளையே, வாழ்க்கையின் பாடங்கள் எல்லோருக்கும் எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து விடுவதில்லை. உனக்கு சில விஷயங்களை அது கற்றுக் கொடுக்கின்றது உன் தாயானவள் என் மூலமாக. இந்த விஷயங்களினால் நீ மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். உன் தாயானவள் நான் சவால் விட்டது போல நீ விரும்பிய விஷயமும் உன் கைகளில் கிடைக்கும். எந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று இத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த விஷயம் உன்னுடையதாக மாற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், நம் மனது நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியினை பெறப்போகிறாய். அதுவும் உன் தாயானவள் என்னுடைய அருளால் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அம்மா நினைத்த மாத்திரத்தில் உன் முன்னால் வருகிறேன். அம்மா தாயே என்று அழைத்த நொடியே நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையை கண்டும் சட்டென்று மனம் பதறிவிடக் கூடாதல்லவா? உனக்காக நான் தருவது என்றும் என்றென்றும் மேலும் மேலும் உனக்குரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் சொன்ன வார்த்தைகள் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் சொன்ன சொல் ஒரு பொழுதும் மீறிவிடுவது கிடையாது. இது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நடத்தி கொடுக்காமல் நான் போகப் போவதும் கிடையாது என் பிள்ளையே. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ்வதற்கு எப்பொழுதுமே சரியான வாழ்க்கையின் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என் மீது வைத்து கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுத்தே தீரும். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். இப்பொழுது போல என்றும் நம் வராகி நமக்கு உன்னை இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உடனிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நிற்கும் அம்மா எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் நான் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்க உன் முன்னால் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இன்று போல எப்பொழுதுமே நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அதுவே இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தாயானவள் சொன்ன வார்த்தைகள் வேண்டுமானால் உனக்கு மீண்டும் மீண்டும் கேட்பது போல இருக்கலாம். ஆனால் அம்மா நடத்த போவது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா கொடுக்க போவது இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு கொடுக்க போவது எல்லாமும் இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள். உனக்கு கிடைப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. கொடுப்பவள் வராகி எனும் பொழுது பெறுவதற்கு என்ன உனக்கு கசக்குமா?
சந்தோஷமாக இரு அம்மா, நீ விரும்பியதை நடத்தி தருகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.